மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த வரிகளை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையோடு பாட போறீங்க? ஏதோ இது ஒரு கற்பனை கதை அல்ல. இந்த உலகத்தின் இரட்சகர், இந்த உலகத்தை படைத்த இரட்சகர் நமக்கு சொந்தமாகி இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஏதோ ஒரு போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவல் போக முடியலையே, ஏதோ ஒரு கட்டு என்னை கட்டி வைத்திருக்கிறது போல் உணர்கிறேனே, குறிப்பிட்ட லெவல் மேல என்னால போக முடியலையே. ஆம் தேவ ஜனமே, அந்த கயிறுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைத்தெறிவா. கட்டப்பட்ட ஒரு கழுதை இருந்தது வேதத்தில். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நாம் கட்டப்பட்டு இருந்தால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, சொந்தமாக எதையுமே செய்ய முடியாது. அந்த கட்டு நம்மளை எல்லா விஷயத்திலையும் இழுத்து கொண்டே இருக்கும். தேவச்சனமே, ஒரு மாடை கட்டி போட்டிருந்தால் அந்த கட்டப்பட்ட இடத்துல உள்ள புல்லுகளை மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் அதன் கண்ணால் பார்க்க முடியும். கண்ணுக்கு தோன்றிய இடமெல்லாம் பசுமையா இருக்கிறது, அதெல்லாம் நான் எப்பொழுது உண்ணுவேன்? எஜமான் அந்த கட்டை அவிழ்த்து விட்டால் அங்குள்ள எல்லா பசுமையையும் அது சாப்பிடும். இன்னைக்கு இந்த ஆராதனை சத்தத்தை, இந்த ஜெப சத்தத்தை, இந்த சத்தியத்தின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, உண்மையாட்டி உங்க இருதயத்தை விட்டு கொடுத்து கேட்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உணர்த்தினார். இன்னைக்கு ஜனங்கள் உலக காரியத்தினால் கவலைப்பட்டிருக்கிறார்கள். லௌகிக கவலை அவர்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பாரம் கூட, தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட விசுவாசிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள். தேவன் அதை செய்து தருவாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே சமாதானம் அற்று போய்விட்டது. தேவச்சனமே, நாம் தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். குறைவுகள், போராட்டங்கள் வரலாம். இந்த அருமையான முதல் நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். உங்க சிந்தனையில சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கையில இருக்கிற விலையேற பெற்ற ஆயுதமே உங்க ரட்சிப்பு. உங்க ரட்சிப்பை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தார் என்று பாருங்கள். அதனால்தான் நம்ம அந்த வரியை பாடினோம், மகிழ்வோம் மகிழ்வோம். ஏன்னா இயேசு ராஜன் நமக்கு சொந்தமாயிருக்கிறார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர். நம்ம உள்ளத்துல சொந்தமானார். வீடு இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் உருவாக்குனவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறாரே, அதை மறந்து விட்டீர்களா? எல்லாம் இருந்து இரட்சகர் இல்லாம இருக்கிற ஒரு அனாதையை போல் நாம் வாழ வேண்டுமா? இல்ல ஒன்றுமே இல்லை ஆனா இரட்சகர் இருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமா? இது நம்முடைய கைகளில் தான் இருக்குது. ஏதோ ஒன்று இன்னைக்கு இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்கல்ல, அது உங்க சிந்தனைய பிசாசு வந்து கெட்டி கொண்டு இருக்கிறான். அந்த கட்டு இன்னைக்கு உடையணும். ஒரு கட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு மாடினால் அந்த மாடு, அந்த இடத்துல உள்ள புல்லு எவ்வளவு தூரம் அந்த கட்டு, அந்த கயிறுனுடைய அளவு இருக்குதோ அவ்வளவு மட்டும்தான் அந்த மாடால மேய முடியும். அந்த கயர் உடைக்கப்பட்டால், அறுக்கப்பட்டால் ஒழிய அது ஃப்ரீயாக சுதந்திரமாக போக முடியாது. சிந்தனையில் ஒரு கட்டு இருக்கிறது. உலகம் என்ற கட்டு, என்னால் உயர முடியலே என்ற ஒரு கட்டு, எனக்கு பணம் இல்லை என்ற ஒரு கட்டு, தாழ்வு மனப்பான்மை,
பயம். ஆண்டு சொல்லுகிறார், அந்த கயர் இன்னைக்கு உடையட்டும். ஆண்டவர் சொல்றார், யார்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னார். இன்னைக்கு நீங்க கண்ணை மூடி சொல்லுங்க, அப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லாம இருக்கலாம், நான் நினைச்சது என் வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம், ஆனா அந்த ரட்சிப்பு என் கையில இருக்கு. அந்த ரட்சிப்பு உங்க கையில இருக்கிறவர தேவ ஜனமே வேதம் சொல்லுகிறது, ரட்சணியம் என்னும் தலை சீரா. That is the helmet of salvation. உங்க தலை, உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் எய்கிற சில ஆயுதங்கள் உங்கள் தலையை உடைக்கலாம் என்று வரும். உங்க ரட்சிப்பை அசைய பண்ணும். 4 பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசுவதான் ஆராதிக்கிற, உனக்கு என்ன நடக்குது என்று கேட்பார்கள். தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்கள் ரட்சிப்பை அசைத்து விடாதபடி ரட்சிப்பை குறித்து தெளிவானவர்களாக இருங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க பிரச்சனையினுடைய ஆமென் அந்த போராட்டத்தின் உள்கருத்து உங்க ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரட்சிப்பென்ற சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட்னு சொல்லப்பட்ட அந்த ரட்சிப்பென்ற தலை சீராவை இன்னைக்கு தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். இதை தரித்து பாருங்கள், இன்னைக்கு போராட்டங்கள் அடங்குறதை பார்ப்பீர்கள். இந்த ஆராதனை முழுக்க முழுக்க ஆவியானவர் உணர்த்தின காரியம், தெய்வ ஜனங்கள் மறந்து போனது அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் வந்ததே. அன்னைக்கு சகையு எல்லாவற்றையும் வித்து 4 மடங்கா எப்படி கொடுத்தாரு? அவன் ஆசையா பல ஆண்டுகளாக கொள்ளடிச்சு வைத்த அவனுடைய உள்ளம் போல, அவனுடைய சந்தோஷமாகிய, அவனுடைய சொத்தாகிய பணத்தை எப்படி 4 மடங்கு கொடுக்க முடிந்தது? எப்படி அவன் அதை கொடுக்க மனது வந்தது? ஏனென்றால் சொத்துக்களை எல்லாம் காட்டிலும் உன்னத சொத்து அவனுக்குள்ள வந்தது. அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாரும் சொல்லலாமா, இன்னைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. என் வீட்டுக்கு பணம் வந்துச்சோ இல்லையோ, என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சோ இல்லையோ, என் வீட்டுக்கு ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாகிய மகாராஜா ஆசீர்வாதம் வந்திருக்குது. மகாராஜா ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பை கையில வைத்து சோர்ந்து போய் இருக்கிற தேவ ஜனமே, ரட்சிப்பை மறந்தாயோ? இந்த உலகத்தில் முதல் அற்புதமே ரட்சிப்பு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வீடு பங்களா எல்லாம் இருந்தும் இந்த ரட்சிப்பு இல்லாமல் போனால் அவன் நரகம் அல்லவா போவான். உணர்ந்து யோசித்து பாருங்கள். எதுவும் இல்லைதான், ஆனால் ரட்சிப்பு இருக்கிறதா? ரட்சிப்பு கரையா இருந்தால் கூட அந்த கரையை கழுவலாம், ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஏதோ ஒரு போராட்டத்தினால உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டு வெண்மையாக்குவா. சிகரங்கள்ல யோசிக்க வைப்பார், சிகரங்களை பறக்கிறத உணர வைப்பார், உங்க எதிர்காலத்தை தரிசனத்தில் காட்டுவார். இன்னைக்கு ரட்சிப்புக்கு கிட்ட வாங்க, ரட்சிப்பை யோசித்து பாருங்கள். ஒரு பாவியாக இருந்த பொழுது ஏதோ ஒரு ஆண்டுல கர்த்தர் நம்மளை தொட்டாரு. அந்த ரட்சிப்பை யோசித்து பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? சின்னம் சிறுவயத்தில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம், சின்னம் சிறுவயத்தில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தமது ஜீவனை, தமது அவருடைய ஜீவனை கொடுத்தார் நமக்காக. இதோ உயிர் பிழைத்துக் கொள் என்று சொன்னார், உயிரோடு இரு என்று சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழு என்று சொன்னார். ஜெபிக்க முடியாத நம்மளை பார்த்து, ஓ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னால ஜெபிக்க முடியும் என்று சொல்லி தந்தா. நம்ம பாவத்தை கழுவினா எந்த சோப்பாலையும் கழுவ முடியாது, எந்த பெரிய நபர்களாலையும் எந்த ராஜாவாலையும் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் அவர் மரித்து, அவர் நம்மளை மன்னித்தாரே. தமது ஜீவனை
ஜனங்களை யோசித்து பாருங்கள். எல்லா கட்டுகள்ல இருந்து விடுதலை உண்டாகும். அந்த ரட்சிப்பை யோசிக்கும் பொழுது ஓ ரட்சணியம் என்னும் தலை சீரா நம்மளை தாங்கும், நம்மளை மூடிக்கொள்ளும். The helmet of salvation will come upon you. ஜீவன் பெற்றுக்கொள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நான் சுவிசேஷம் சொல்றது கர்த்தர் பாக்கியம் கொடுத்தார். அந்த இடத்துல நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு ஆஃபீஸ் ரூம். சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டு என் உள்ளத்தில் பாரப்படுத்தினார், இன்னைக்கு இந்த சகோதரனை பார்த்து பேசி என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், என்னுடைய தாய் சின்ன வயதில் தீ எறிந்து மரித்து போனார்கள், என் தகப்பனும் மரித்து போனாங்க, எனக்கு யாருமே இல்லை என்று சொன்னார். ஆளை பார்த்தா கம்பீரமான தோற்றம் எல்லாம் இருந்தது. சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டு உதவி செய்தார். அவங்க வீட்டில் ஒரு போராட்டம் உள்ள ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்களுடைய பாட்டி. நான் வழக்கமாய் அவரை சந்திப்பது உண்டு, ஆனால் சுவிசேஷம் சொல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லாமலே இருந்தது. பிஸியான மனிதர். ஒரு நாள் அவருடைய ஆபீஸில் சந்தித்து சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டு உதவி செய்தார். அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், இவ்வளோ நாளாக டிப்டாப்பாக இருந்த மனுஷனுக்குள்ளாடி இவ்வளோ பெரிய காயங்கள் இருக்கிறது. நம்ம நினைத்தோம் இவருக்கு இயேசு தேவையா, சம்பூர்ணமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர்கிட்ட நெருங்கும் பொழுது அவர் வீட்டில் போராட்டத்தில் உள்ள ஒரு தாயார் இருக்கிறாங்க. 86 வயசு, மதிக்கத்தக்கதான ஒரு பாட்டி. அடிக்கடி பிசாசினால் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன், இயேசுதான் ரட்சிப்பு, அவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்குது, அவர் தான் ரட்சகர். அந்த அந்நிய சகோதரனுடைய உள்ளத்தை அன்று தொட்டார். மிக தூரமான பயணத்தில் நான் இருக்கும் பொழுது திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது இந்த வரி நான் என் உள்ளத்தில் ஆண்டு போட்டுக்கொண்டே இருந்தார். ஏன்னா அந்த தருணத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா இழந்து அவங்க அப்பா இழந்து தனியாக வாழ்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி இன்னைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறான்னா அது உம்முடைய கிருபப்பா. நீங்கள் அவனை ஒரு தாய் இல்லாதவனாக, தகப்பன் இல்லாதவனாக இல்லை, ஒரு குடிகாரனாக கூட இல்லை, அவன் ஒரு உலகத்தானாக இருந்தாலும் அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இரட்சகர் யாரும் தெரியாமல் இருக்கும் பொழுது என்னை அனுப்பினீரே அப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டு திரும்பி வரும் பொழுது என் உள்ளத்தில் இந்த பாடல் தான் ஓடிக்கொண்டே இருந்தது. ஓ, தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். இந்த ஆஸ்பத்திரியிலாம் பிளட் இல்லாதவங்களுக்கு பிளட் கொடுக்க டொனேட் பண்ண சிலர் வருவாங்க பாருங்க. அந்த மரிக்கிற தருவாயில் உள்ளவங்களுக்கு பிளட் தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சத்து உள்ள நல்லா திடமான மனிதர்கள் வந்து தங்களுடைய பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த பிளட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மரிக்கிற மனிதனுக்குள்ளே போன உடனே ஜீவன் உண்டாகும். இதே தான் நான் பாடிட்டே வந்தேன். ஆம் தேவச்சனமே, அந்த வரி தமது ஜீவனை நமக்கு தந்தார், அவர் இரத்தத்தை நமக்கு தந்து வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தை போல உலகத்தார போல மோசமா வாழவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். பிசாசு நம்மளை ஜெயிக்காமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரே. இது எப்படி நடந்தது? அந்த ரட்சிப்பினால் அல்லவா. ஒரு மோசமான ரவுடி இருந்தார், ஒரு பயங்கரமான கொலைகார ரவுடி. அவர் ஒரு கன்வென்ஷன்ல ஆண்டு தொட்டார். தொடும் பொழுது அந்த ஊழியக்காரனை குதிரையில ஏற்றி கொண்டு ஒவ்வொரு இடமாக கொண்டு போய் காட்டினார். எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஊழியக்காரனை இந்த திருடன் கொன்றுவான், அவன் மோசமான ஆளுன்னு சொன்னாங்க. தேவச்சனமே, அவன் ஒவ்வொரு இடமா போய் காட்டினான். ஒரு பழைய ஸ்கூலை காட்டினான். அந்த ஸ்கூலுக்குள்ள முழுவதாக குடி பாட்டல்களாக குமிந்து கிடந்தது. அவன் சொன்னான், இங்கே உள்ள எல்லா குடி பாட்டல்களும் நான் தான் குடித்து குமித்து வைத்திருக்கிறேன்னு சொன்னான். இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு போனான். அங்கே நிறைய அடியாட்கள் இருக்கிறாங்க. இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு போகிறான். ஃபுல்லா விக்கிரக வல்லமைகள், பில்லி சுன்னியங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு போகிறான். அங்கே அடிமைகளாக அநேகரை வைத்து உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறான். கடைசியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடுகள் கிடக்கிறது. அநேக பணக்காரர்களை கொன்று அவர்கள் பணத்தையும் மோதிரங்களையும் செயினையும் திருடிட்டு அந்த காட்டுக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான்.
கடைசியாக அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறான். போனால் அந்த கதவை திறந்தவுடன் ஒரு குட்டி பிள்ளை பயந்து அடித்து கட்டல் கீழே போய் ஒளிகிறது. அங்க ஒரு சகோதரி கால் உடைந்து கட்டி போட்டு படுத்திருக்கிறாங்க. அவன் சொல்லுறான், ஐயா நான் கொடூரமான பாவி, என் கையெல்லாம் இரத்தக்கரையா இருக்கு, என்ன இயேசு நேசிப்பாரா? நீங்க அந்த கன்வென்ஷன் ஸ்டேஜில் இருந்து சொன்னீங்களே இயேசு உன்னை நேசிக்கிறார்னு, என்ன இயேசு நேசிப்பாரா? நான் துரோகி. அப்ப அந்த ஐயா கேட்டாராம், ஏன் இந்த சின்ன பிள்ளை உன்னை கண்டு ஓடிச்சு, இது யாருன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அதுதான் என்னுடைய ஒரே மகா, அவளையும் அடித்து நான் அவள் தலையை உடைத்திருக்கிறேன், என் மனைவியை அடித்து கால்களை உடைத்து படுத்திருக்கிறாள், சோத்து பானையில் உள்ள கொதிக்க உள்ள சோத்து தண்ணி அவள் காலில் ஊத்திட்டேன் கோபத்தில், ஒரு வாரமாக படுத்திருக்கிறாள், எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் எனக்குள்ள இரக்கமே கிடையாது, நிறைய பேரை கொண்டு இருக்கிறேன். ஆம் தேவச்சனமே, அந்த ஊழியர் சொன்னாரு, பாவிலும் பிரதான பாவிகளை மன்னிக்க ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒரு பாவத்தை, 2 பாவத்தை, 100 பாவத்தை, 500 பாவத்தை அல்ல, சகல பாவங்களையும் கழுவி அது நம்மளை சுத்திகரிக்கிறது. அந்த பாவத்தை கழுவுகிற ரத்தம் உனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு சொல்லி அவனுடைய தலையில் கை வைத்தார். மகா ரவுடியாகிய அந்த ரவுடி அந்த மலை உச்சியில் முட்டாங்கால் போட்டு இயேசுவை ஏற்றிக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். எல்லா ஜனங்களும் கன்வென்ஷன் ஸ்டேஜில் யாருன்னா ஊழியக்காரனை கொண்டு போயிட்டாங்களே சொல்லி பயந்து போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது திரும்பி அதே குதிரையில, அதே வண்டியில, அதே திருட்டு வாகனத்துல அந்த ரவுடி ஊழியரை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் எல்லார் மத்தியிலையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எத்தனை ஆதிவாசிகளை, எத்தனை மக்களை இந்த ரட்சிப்பு வழி நடத்தினது. இந்த ரட்சிப்பு உங்களை நடத்தும். அநேக ஆவிக்குரியர்கள் இன்னைக்கு மறந்து போனது ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்கிறதா? அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, இயேசு ரட்சித்தாரே, இந்த உலகத்திலிருந்து உன்னை ரட்சித்தாரே, பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்தாரே, உன்னை பரிசுத்த ஆக்கி இருக்கிறாரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு இருக்குதா? இல்ல உன் கவலை உன்னை பாரப்படுத்துதா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு வந்து பார். சகல போராட்டம் ஓடுதா இல்லையான்னு பார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தமது ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்தார். அந்த வரிகளை சொல்லுவோம். அதே வச்சனமே, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். நேற்றுக்கு இன்னைக்கு அல்ல, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை, அவருடைய ஜீவனை கொடுத்து ஏற்றுக்கொள். ஆதாமை பார்த்து சொன்னார், அவருடைய சொந்த ஜீவனை ஊதினார், அவன் ஜீவாத்மாய் ஆனான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை ஒவ்வொரு வேரையும் அவர் ஜீவ சுவாசத்தினால் நிரப்புகிறார். தமது அவருடைய சொந்த ஜீவன், சொந்த குமாரனை நமக்காக அளித்தார். ஆனந்தமே, ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கிய தேவ ஜனமே. ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு உணர்வை தர வேண்டும். ஜீசஸ் பார்த்தலத்தில் இந்த பார்த்தலத்தில்
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க சிந்தனையை கட்டி வைக்கிற கவலை, பயம் எதுவும் உங்களை ஜெயிக்காது. இந்த இரட்சணியம் என்னும் தலைசீராவை போட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள சகல கட்டுகளிலும் இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித்தர போகிறார். இன்னைக்கு நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு இதன்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்க இருதயத்தில் உள்ள சமாதானம் அணைந்து போகக்கூடாது. ஏனென்றால் உங்க இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் என்ற விளக்கு பணம் கிடையாது, அது வீடோ பொக்கிஷமோ படிப்போ கிடையாது. அது ரட்சிப்பு என்ற தீபம். அந்த தீபம் வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய ரட்சிப்பின் தீபம் அணைஞ்சு போயிருக்கிறது. எதனால் அணைந்து போயிருக்கிறது? ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். ரட்சிப்பினுடைய விலையை மறந்து போய்விட்டோம். ரட்சிப்பினுடைய விலை என்ன தெரியுமா? அருள்நாதருடைய ரத்தம். ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்துல அந்த தேவ மனிதனுடைய இரத்தத்தை வெளியெடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நர்ஸ். அப்படி அந்த இரத்தம் எல்லாம் வெளியெடுக்கும் பொழுது அதை ஒரு பாவப்பட்ட பலவீனப்பட்ட ஒரு மனிதனுக்காக கொடுக்க வேண்டும் என்று அந்த நர்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதை அந்த தேவ மனிதன் தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு சொப்பனம். சொப்பனத்தில் கர்த்தர் அவருக்கு இயேசுவின் இரத்தத்தினுடைய விலையை சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி அவருடைய இரத்தத்தை எடுத்து ஒரு டப்பால் அடைத்து கொண்டிருக்கும் பொழுது அது திடீர்னு கை வழுவி கீழே விழுந்து அவருடைய இரத்தம் கீழே தரையில் விழப்படும் பொழுது அந்த ஊழியருடைய சுவாசம் அப்படியே மேலே போயிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். ஏனென்றால் அவர் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருந்த ரத்தம் இப்போ தரையில் விழுந்திருக்கு. அந்த நர்ஸ் அதை தெரியாமல் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய இரத்தத்துக்கு மேலாக தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுத்து அந்த பிளட்டை வைத்த இடத்துல இருந்து அந்த பிளட் தவறி விழுந்திருக்கு. இவர் கையில் அந்த ஸ்டிச் எல்லாம் போட்டதுனால அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே வர போறவங்க எல்லாம் அதை பார்க்காம நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் உள்ள யோசிக்குது, யார் ரத்தத்துக்கு மேலே எல்லாரும் நடக்கிறாங்களேன்னு முதல் அவர் கண்ணில் அவர் அதை பார்க்குறாரு. ஆம் தேவச்சனமே, அதான் வேதம் சொல்லுகிறது, குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கக்கூடாது. இனி ஒரு பலி இல்லையே. அவருடைய உள்ளம் எவ்வளவு வலிக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் ரட்சிப்பை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, நம்ம ஆண்டவராகிய இயேசுவை மறந்து இந்த உலக கவலையில மூழ்கி போகிறோம். ஐயோ, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதன் சொன்னாரு, ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்லுகிறது ஒரு உண்மையான சீசனுடைய அழகு இல்லை. விசுவாசி வேற, சீசன் வேற. சீசன் என்பவன் தேவனை போல, ஆண்டவராகிய இயேசுவை போல நடந்து வருகிறவன். விசுவாசி என்பவன் ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவன். சீசனை பத்தி சொல்லுகிறார், தேவ ஜனங்களை நீங்களும் நானும் சீசர்களாக மாற வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தோன்னு, ஒரு தலைவலி வந்தோன்னு, ஒரு சோதனை வந்தோன்னு சோர்ந்து போகிறவங்க அல்ல. சீசன் என்பவன் மரணமானாலும் நிற்பான். ஆம் தேவ ஜனமே, ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் போய் உங்க பிரச்சனை பெருசு என்று சொல்லுகிறதை காட்டிலும் உங்க பிரச்சனை இடத்தில் போய் நமது தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். கோலியாத்தை கண்டு ஆண்டவரே கோலியாத் என்னை தாக்குகிறான் என்று சொல்லுகிறது அது ஒரு லெவலான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிலும் ஒரு உயரமான கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. அந்த கோலியாத்தை பார்த்து சவால் விடணும். கோலியாத்தே, பிரச்சனையே, உன்னிலும் பெரியவர் என் கூட இருக்கிறாரு. எத்தனை நாள் தான் என் திருமணத்தை தடை பண்ணுவ? எத்தனை நாள் தான் நீ குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவ? எத்தனை நாள் தான் வீடு வராம தடை பண்ணுவ? நீ எதை தடை பண்ணாலும் உன்னால தடை பண்ண முடியாத ஒண்ணு இருக்கிறது. அதுதான் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நீ எதனாலும் திருடு, என் ரட்சிப்பை திருட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை சொன்னால் பிசாசு வெக்கப்பட்டு தலைகுனிவான். பிசாசுனுடைய ஆசையை உங்க கையில உள்ள ரட்சிப்பை தரகுறவா நினைக்க வைக்கணும். ஆண்டவராகிய ரத்தத்துல என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஒண்ணு இல்லைன்னு உங்களை அற்பமா நினைக்க வைக்கணும். இயேசுவை நீங்க துர்ச்சமா பார்க்கணும்னு நினைக்கிறான். இயேசு ஆராதிச்சு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்ல வைப்பான். தேவஜனமே, ஒரு கூழுக்காக இயேசு என்ன செய்தாரு? சேஷ்ட புத்திர பாக்கியத்தை வித்து போட்டாரு. அந்த தற்சமயம் ஒரு கூழ் கிடைச்சிச்சு, வயிறு நிறைஞ்சிச்சு. ஆனா ஆயுஷ் நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டாரு. பிசாசனுடைய தந்திரம் அதுதான்.
ஏதோ ஒரு தேவையில நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை மறந்து போகாதீர்கள், இரட்சகருடைய இரத்தத்தை மறந்து போகாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையும் அப்பா விட்டு பிரிக்காதன்னு எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஆராதனை ஒரு பெரிய விடுதலையின் ஆராதனை. இதுல ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி தர போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு வேதனையின் மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை நினைத்து பாருங்கள். அந்த ரட்சிப்பு உங்க மேலதான் இருக்குது. சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியம். இது வாயால சொல்லிட்டு போறதல்ல, இது உணர்ந்து சொல்ல வேண்டிய பதம். ஓ எத்தனை ஆனந்தம்! சொல்லுங்க தேவச்சனமே. ஓ இது எத்தனை ஆனந்தம், இது எத்தனையா பாக்கியம். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர் அவர் என்னை ரட்சித்து விட்டார். பாவத்திலிருந்து என்னை ரட்சித்து விட்டார். ஓ அந்த பழைய பாவங்கள் என்னை தொட்டாது. ஓ அதிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு சொல்றீங்க? அவர் வரும் நாளில், அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு, ஓ நீ அனாதை இல்லை தேவ பிள்ளையே, உன்னை கூப்பிட ஒருவர் வருகிறார். ஒரு மகாராஜா வருகிறார். ஓ மனவாட்டியாக உன்னை சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு இருக்கிற பாடெல்லாம் மறைந்து போகும், வேதனை எல்லாம் மறைந்து போகும். என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அந்த நேசமான ஆண்டவரை பாடுங்களேன். அப்பா ஒரு நாள் நீங்க வர போறீங்கப்பா. ஓ அந்த நாள்ல என் பாடெல்லாம் மறைய போதுப்பா. ஓ நான் எதற்காக ஏங்கி ஏங்கி இருந்தனோ அந்த எண்ணெல்லாம் மாறிடும், என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ஓ ஆமா தேவச்சனமே. எத்தனையோ பேர் பிறந்தாங்க, மரித்தாங்க. நாமும் பிறந்து சும்மா மரிக்க கூடாது. இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டாமா? இயேசுவின் ரட்சிப்பை ருசிக்க வேண்டாமா? அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடியே ஆனந்தமே. ஓ இது பரமானந்தம், இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென் ஆமென். இந்த பார்த்தலத்தில்
இயேசுராஜனம் சொந்தமாயினார். எத்தனை பேர் சொல்றீங்க? மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில். எல்லாரும் உங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம் தேவஜனமே, அவர் நமக்கு சொந்தமாயிருக்கிறார். இன்னைக்கு சத்துருனுடைய தந்திரமே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருடிடுவோம். இவர்கள் எல்லாரும் குருடா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் உலக கவலையை நினைச்சு கவலைப்படட்டும், இரட்சகருடைய வார்த்தையை மறக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் உள்ள சோதனை எல்லாம் சாதனையா மாற்றணும்னு நினைக்கிறார் இயேசு. இப்ப இவர்களை குழப்பிடுவோம் என்று உங்களை நல்லா குழப்பி கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன பாடலையும் சத்தத்தையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ரட்சிப்பு சாதாரண விஷயம் அல்ல. ரட்சிப்பு ஒரு காட்டுத்தீய போல பரவுனது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல மகிழ்ந்து இருந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மக்கள் இழந்து போகிறார்கள். ஆம் தேவஜனமே, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த இரட்சணிய என்ற தலைசீராவை நாம் போற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கவலை நம்மளை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த இரட்சிப்பின் சந்தோஷம் வரும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகளுடைய எல்லா கனெக்ஷனும் கட்டாகும். இன்னைக்கு ஆவியானவர் காட்டுகிறார், அநேகருடைய சிந்தனையை அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது இல்லை, இது இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியல. தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு கரெக்டாக பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக சொல்லி தரப்போகிறார். எத்தனை பேர் திறந்த இருதயம் வைத்திருக்கிறீங்க? எல்லா கட்டுக்கள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும். இருதயத்தை திறந்து கேட்டு பாருங்கள். எப்பொழுதும் விடுதலை அபிஷேகம் கேட்ட நம்ம இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்க. கர்த்தர் மேல உள்ள சந்தோஷம் இருக்கா பாருங்க. கர்த்தர் ஏதாவது ஒன்று நடத்தி தந்தா மட்டும் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. எப்பொழுதுமே தேவ பிள்ளைக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு பிசாசானவன் தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை திருடிட்டான். நிறைய பணத்தை கொடுத்துட்டான், நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான், ஆனா சமாதானம் இல்லை. தேவ ஜனங்கள் உஷாராக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். சிலருக்கு அவன் மிகுந்த தரித்திரத்தை கொடுக்கிறான், கட்டுகளிலே வைத்திருக்கிறான். பணத்துல பொருளாதாரத்துல அடித்தட்டில் இருக்க அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். சிலருக்கு என்றால் மிகவும் உயர்வை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவனே எனக்கு நிறைய கஷ்டத்தை தராதிரும், தேவனே எனக்கு அதிக பணத்தையும் தராதிரும். அதை ஒரு அருமையான கோர்வையாக வேதத்தில் தேவ மனிதன் பதிவிட்டிருக்கிறார் நீதிமொழியில். ஏனென்றால் அதிகமான பணம் வரும் பொழுது, அதிகமான செல்வாக்கு வரும் பொழுது, இதனால் நான் உம்மை மறுதலிப்பான் ஏன், நான் ஏன் பெருமை கொள்ளுவான் ஏன் என்று அருமையாக வசனத்தின் மூலமாக தேவ மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே. அதிகமான கஷ்டம் வரும் பொழுது நான் ஏன் திருட வேண்டும்? அதனால அதிகமான கஷ்டமும் எனக்கு வேண்டாம், அதிகமான உயர்வும் எனக்கு வேண்டாம், அனுதினமும் எனக்கு தேவையானது எனக்கு தாரும் என்று வேதத்தில் தேவன் அவருடைய மனிதர்களை வைத்து எழுதியிருக்கிறாரே. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு சத்துருனுடைய தந்திரமே ரொம்ப கஷ்டப்படுத்துவான். கடன் மேல கடன், லோன் மேல லோன்,
கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் இந்த கடன் ஆவியில் பிடிப்பட்டு கடன் வாங்கி 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 கடன் வாங்கினது ஏதோ 1 லட்சம் தான், ஆனால் அதற்கு கெட்டுகிற வட்டியை பார்த்தால் அதற்கு டபுளாக கட்டி கொண்டிருப்பார்கள். காரணம், அது ஒரு ஆவி. ஆரம்பத்தில் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். அது வரும்பொழுது கையில் 1 லட்ச ரூபா வந்து விடுகிறதே, 2 லட்ச ரூபா வந்து விடுகிறதே என்று சந்தோஷமாக இருப்போம். ஒரு தொழிலை தொடங்கி விடலாம், ஒரு பிசினஸ் ஏதாவது தொடங்கி விடலாம், ஏதாவது ஒரு முன்பணம் போட்டு செய்து விடலாம், தற்சமயமாக இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்திடலாம் என்று வாங்கிய அந்த கடன் 10 வருடமான பிறகும் 15 வருடமான பிறகும் அந்த கடனை கட்டி முடியாமல் ஆமன் எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம் தேவ ஜனமே, தேவ ஜனங்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் உண்டு. அதனால் தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சில லோன்களை, சில கடன்களை சத்துருவானவன் நம்ம முன்னாடி கொண்டு வருவான். ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் கஷ்டத்தில் மாற்றுறதற்கு. ஆனா இந்த ரட்சணியம் என்றும் தலைசீரா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ரட்சிப்பின் மேல ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவ பிள்ளைகள் அதை நிதானித்து அறிவார்கள். இது சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான், நான் ஆல்ரெடி கடன்ல இருக்கிறேன், நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், இதிலும் இன்னும் பாதிக்கப்பட்டு நான் இல்லாமல் போகிறதற்கு சத்துரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று தேவ ஜனங்கள் உஷாராவார்கள். அதனால் தான் எபேசியர் 6 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 6 அதிகாரத்தில் அருமையான ஆயுதங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். The belt of truth ன்னு சொல்லுவாங்க. கச்சை என்றால் ஒரு பெல்ட். ஆண்கள் அணிகிற பெல்ட்டை பார்த்திருப்பீர்கள். அதே போல சத்தியத்தை ஒரு பெல்ட் போல கட்டி வைக்க. அப்படி என்றால் சில நேரங்களில் பெல்ட் போடவில்லை என்றால் சில வெயிட்டுகளை தூக்க முடியாது. நம்மளுடைய வஸ்திரம் ஒரு பெல்ட் போடவில்லை என்றால் அது தொலை என்று இருக்கும். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தொலை என்று இருக்காமல், தெளிவாக வாழ முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுவிடாதபடி ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியம் என்னும் கச்சையை தருகிறார். ஏனென்றால் நாம் தெளிவாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிற காரியம் அது இல்லை. இன்னும் வேதத்தில் அருமையான ஆயுதங்களை குறித்து போட்டிருக்கிறது. நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம் என்றால் அது ஒரு அருமையான சத்ரு அனுப்புகிற ஆயுதங்கள்ல இருந்து ஒரு ஈட்டியோ ஒரு அம்போ உங்க இருதயத்துக்கு நேராக வரும் பொழுது இந்த நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க, த பிரஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் நம்ம இருதயத்துக்கு மேல ஒரு மார்க்கவசத்தை நாம் அணிந்திருந்தால் சத்ரு எய்கிற எந்த ஆயுதமும் நம்ம இருதயத்தை துளைக்க முடியாது. சத்ரு அநேக நேரம் நம் ஜப வாழ்க்கையை, வேதம் தங்கக்கூடிய இந்த இருதயத்தில், வேத வசனம் தங்க வேண்டிய இந்த இருதயத்தில் கோபம், இச்சை, பண ஆசை, உலக காரியம் என்று தங்க வைக்கிறதுக்கு காரணம் நீதி என்னும் மார்க்கவசம் இல்லாததினால்தான். அடுத்ததாக பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு அம்பை எடுத்து அதுல தீயை முக்கி அந்த தீயை ஒரு குடிசை வீட்டில் போடுகிறது போல, ஒரு சிகரெட்டை ஒரு கிழவன், ஒரு தாத்தா, ஒரு காலத்தில் 1970 பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் தேவச்சனமே, ஒரு சிகரெட்டை அவர் குடித்து விட்டு ஒரு ஓலை வீட்டினுடைய ஒரு பக்கமாக தூர எறிந்திருக்கிறார். அந்த சிகரெட், அந்த காலியான சிகரெட், கீழே விழுந்த அந்த சிகரெட்டை நசுக்கி மிதித்து அணைக்காத காரணத்தினால் அந்த ஓலை வீடு பற்றி எறிந்தது. இதே போல சத்ருவானவன் எளிமையான நமது விசுவாசத்தை, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, அதுவே ஊசலாடி கொண்டிருக்கும். அநேகருடைய விசுவாசம் இன்னைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. தேவன் மேல ஒரு தெளிவில்லாத நம்பிக்கை, தேவன் மேல 100% நம்பிக்கை இல்லாமல் தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் மேல அம்புகளை எடுத்து பொய் என்ற அக்கினி அதில் ஊதி, அவிசுவாசம் என்ற அக்கினி, பயம் என்ற அக்கினியை அந்த வில்லில் நனைத்து அதை தீப்பற்ற வைத்து நமக்கு நேராக அனுப்பும் பொழுது பலவீனமான ஒரு கூரை வீடு போல் இருக்கிற நமது விசுவாசம் பற்றி எரியப்படுகிறது. அது அப்படியே அவிந்து போகிறது. இருக்கிற கொஞ்சம் விசுவாசமும் நம்மளை விட்டு போய்விடும்.
இப்போதான்ப்பா ஜெபித்துட்டு வந்தேன், இப்போதான்ப்பா சபைக்கு போயிட்டு வந்தேன், இப்போதான்ப்பா செய்தி கேட்டேன், அதுக்குள்ள இந்த கேடான விஷயம் ஏன் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது, தேவ ஜனங்களே, கேடான விஷயத்தை தடுக்க முடியுதோ இல்லையோ, கேடான விஷயம் நம்மளை தொடாமல் இருக்க நம்மளால காத்துக்கொள்ள முடியும். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். இந்த உலகத்தில் காற்று மாசு உண்டு, தண்ணி மாசு உண்டு, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், கெமிக்கல் பொல்யூஷன், டிசீஸ் பொல்யூஷன், இப்படி ஏகப்பட்ட பொல்யூஷன் இந்த உலகத்தில் இருக்குது. வியாதியினால் உண்டாகிற கொடூரம், தொற்று வியாதிகள், இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, காற்று மாசுபட்டு இருக்கும் பொழுது, இந்த காற்று மாசை நம்மளால நிறுத்த முடியுதான்னு கேட்டால் நிறுத்த முடியாது. வியாதிகளை நிறுத்த முடியுமா கேட்டால் நிறுத்த முடியாது. ஆனா வியாதி நம்மளை தொடாமல் இருக்க நம்மளை காத்துக்கொள்ள முடியும். கொரோனா போன்ற கொள்ளை நோய் வந்த நாட்களில் கொரோனாவை தடுத்து நிறுத்த முடிந்ததோ இல்லையோ, ஒரு மாஸ்க் போட்டால், கைகளை ஒழுங்காக கழுவினால், சானிட்டர் போட்டு ஒழுங்காக நம்ம கழுவி மாஸ்க் போட்டு பிறரோடு பேசாமல் குவாரண்டைன் பண்ணி தனிமையாக நாம் இருந்தோம் என்றால் நம்மளால் அந்த கொரோனாவை ஜெயிக்க முடிகிறது. ஆனால் கொரோனா உள்ள நபர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவர்களுக்குள்ளாடி கொரோனா வைரஸ் இருந்தால் நமக்கும் அது வரும். தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கதான் முடியுமே தவிர இந்த பொல்லாத உலகத்தின் உள்ள போராட்டங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அதனால பிசாசு எய்கிற அம்பை நீங்க தடுக்க முடியுமே தவிர பிசாசை அம்பை எய்ய விடாமல் ஆக்க முடியாது. தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். அவன் கடன் வாங்கக்கூடிய ஒரு தருணத்தை கொண்டு வருவான், நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தருணத்தை கொண்டு வருவான். ஆனால் இதையெல்லாம் தடுக்க முடியுதோ இல்லையோ, நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் போகாது, இந்த உலகத்துல கடன் இல்லாமல் போகாது, இந்த உலகத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும். பிசாசு கொண்டு வந்து தருகிற உயர்வு எது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் போத்திபாருடைய மனைவி என்ன செய்தார்? யோசேப்பினுடைய திட்டத்தை தடுக்க பிசாசு அந்த போத்திபாரின் மனைவியினுடைய இருதயத்தில் பேசினது. யோசேப்பு ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருந்தான் என்றால் அவனுக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த ராஜ மேன்மையில் அவன் சென்றிருக்க மாட்டான். போத்திபாருடைய வீட்டிலே அவன் உயர்வு இருந்திருக்கும். அதற்கு பின்பாடு தேவனுடைய திட்டம் அழிந்திருக்கும். பாருங்கள், சத்துருவானவன் சில பிளான் B தருவான், இரண்டாவது ஒரு திட்டத்தை தருவான். கர்த்தர் சொல்வார், இந்த நாட்களில் கடன் வாங்காத மகளே, பொறுமையாயிரு என்று சொல்வார். ஆனால் நாம் ஒரு கடனை வாங்கி நம்முடைய வருமானம் எல்லாம் அந்த கடனை கட்டுறதுக்கே மாசம் போய் கொண்டிருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கர்த்தர் ஒரு நல்ல பிசினஸ் தந்த பிறகு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கலாம், இல்லை என்றால் ஒரு வீடை கட்டலாம், இல்லை என்றால் திருமண காரியங்களை சந்திக்கலாம். ஆனால் சில தேவையில்லாத லோன் எடுக்கக்கூடாது நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானமாக அதை செய்ய வேண்டும். நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை வைத்து ஜெபிக்கலாம் அல்லவா? முடிந்த லெவல் கடன், மோசமான வட்டிகளை வாங்காமல் தேவ ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அதில் பிடிப்பட்டு சிக்கி அநேகர் தற்கொலை பண்ணுகிறார்கள், அநேகர் தேவனை விட்டு பிரிகிறார்கள். தேவன் ஏன் அற்புதம் செய்யவில்லை என்று கேட்பார்கள். தேவ ஜனமே, நீங்க தவறாக சென்ற பிறகு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் பிள்ளையை தருவேன் என்று சொன்ன பொழுது இப்பொழுது சாராயுடைய ஆலோசனையை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அடிமை பெண்ணை திருமணம் பண்ணுகிறார். இப்பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த குமாரன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். இப்பொழுது குமாரனை பெற்றாச்சு. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த ஆகார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாளே, என் சொந்த மனைவியாகிய சாராளை இப்பொழுது இந்த ஆகாரு ஒரு மனைவியை போல அவளை ஒடுக்குகிறாளே. ஆபிரகாமுடைய ஒரிஜினலான மனைவிக்கு ஈடாக இந்த ஆகார் நின்று கொண்டிருக்கிறாளே, சாராளுக்கு விரோதமாக எளிமை கொண்டிருக்கிறாளேன்னு ஆண்டவர் சமூகத்தில் போனால் ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்ததுதான். அடிமை பெண்ணை ஆபிரகாம் திருமணம் செய்ததுதான். இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. தேவஜனமே, ஒரு தப்பு, ஒரு பாவம் நடந்தது என்றால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. திரும்பி அதை ரிவர்ஸ் பண்ணி திரும்பியும் நீங்க பழையபடி நீங்க மாற முடியாது.
நாம் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் தப்பிப்போம். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். தேவச்சனமே, நீங்கள் கடன் வாங்கியோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஆழமாக மாட்டி விட்டீர்கள் என்றால் தேவன் அந்த கடனை ஃபுல்லாக செலுத்தி தருவார் என்று நீங்கள் காத்திருக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையாக இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இதிலிருந்து வெளியே வர எனக்கு திட்டங்கள் சொல்லித்தாங்க என்று கேட்கலாம். கடனை எல்லாம் இலவசமாக மூடி தாருங்கள் என்று கேட்டால் சில நேரம் ஆண்டு செய்ய முடியாது. ஏனென்றால் அது நீங்கள் தவறாக போன பாதை. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, நீங்க 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை செலுத்தி தருவார் என்று நாம் சும்மாக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் செபித்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று ஊழியர்களுடைய ஆலோசனையின் மூலமாக புதிய ஒரு பிசினஸை தொடங்கி அதில் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வருகிற வருமானத்தை வைத்து உங்கள் கடனை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி ஒரு சூர்கேஸ் நிறைய பணத்தை தந்து இந்த 2 கோடி ரூபாவை கட்டி தருவார் என்று கேட்டால் நீங்க ஆயுசு காலத்துக்கும் 2 கோடி கடன் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் ஆண்டு செய்வார், ஆனால் எல்லா நேரமும் அப்படி செய்வாரான்னு கேட்டால் நாம் செய்த ஒரு தவறுக்கு அவர் பரிகாரம் உடனடியாக செய்ய முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் இருக்கும். அவர்கள் இயேசு கிட்ட வரும்பொழுது திடீர்னு அற்புதம் நடக்கும். அதனால தான் சுவிசேஷ கூட்டத்தில் பாருங்க ஏராளமானவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் சபைக்குள்ள போய் பாருங்க அங்கே சாட்சியே இருக்காது. ஏன்னா சுவிசேஷ கூட்டத்தில் வந்ததெல்லாம் ஆண்டவர் அறியாத மக்கள். அவர்களுக்கு ஆண்டவர் உடனடியாக அற்புதம் செய்வார். ஆனால் ஆண்டவர் அறிந்த பிறகும் துணிகரகமாக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் காத்திருப்பார். ஒரு அருமையான ஊழியர் சொல்லுவார், இந்த காணாமல் போன ஆடை ஆண்டவர் தேடி சென்றாராம். ஆனா கெட்ட குமாரன் வந்து அப்பாவை விட்டு போன பிறகு அப்பா தேடி செல்லவில்லையா. காணாமல் போன ஆடுனா ஆண்டவர் அறியாதவர். ஆதாமினால் வந்த பாவத்தினால ஆண்டவருடைய ரட்சிப்பை தெரியாதவர்கள் உண்டு. அப்ப ரட்சிப்பை பெறாதவர்களை ஆண்டவர் தேடி செல்வார். இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை கொண்டு வந்ததுனால தான் இங்க இருக்கிறீங்க. ஆனா இப்ப ஏன் செய்ய மாட்டேங்காருன்னு யோசித்தீங்கன்னா, இப்ப நீங்க ஆண்டவர் அறிந்த பிறகு, அப்பாவுடைய அன்பை அறிந்த பிறகு நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா இப்ப அப்பா தேடி வர மாட்டாரு. ஏன்னா அப்பா தேடி வந்த காலம் முடிந்துட்டு இப்ப நீங்க அப்பாவை தேடி வரணும். அதுதான் கெட்ட குமாரனுக்கு நடந்தது. ஆனால் அப்பாவை பாருங்க, ஆசையா காத்து கொண்டிருந்தாரு. நம்ம அப்பா உங்களை காத்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், அவர் உங்களை தேடி வர முடியாது. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலே உங்களை தேடி வந்தார், ரட்சிப்புக்காக தேடி வந்தார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல, ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல, ஒரு பக்கம் அப்பா தேடி வருகிறது, மறுபக்கம் பின்வாங்கினால் நாம் அப்பாவை தேடி போகிறது. ஆம் தேவஜனமே, நீங்கள் கூட ஆதியாகமத்தில் பாருங்கள், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எப்பொழுதும் தேடி வந்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாம் ஒளிந்து கொண்டான். இப்பொழுது அவன் தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அவன் ஒளிந்து கொண்டான். அனுதினமும் தேடி வந்த ஆண்டவர் ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அவன் ஒளிந்திருக்கிறான். இப்பொழுது ஆண்டவருக்கு தெரியாதா இவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறான் என்று? தெரியும். ஆனால் இவன் தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் உள்ள போராட்டமே தேவனை அறிந்தும் ஒரு மாம்ச எண்ணத்துல ஒரு கடனை வாங்கி ஏதோ ஒன்றை வாங்கி அவங்க மாட்டி இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலே என்று பல ஆண்டுகளாக சோர்ந்து போயிருப்பாங்க. கடன் வாங்கினது தவறா என்று கேட்டால் நீங்கள் ஆவியில் நிதானித்து கர்த்தர் நடத்தியிருந்தால் நீங்கள் அதில் தலையிட்டு இருக்கலாம். தேவச்சனமே, ஒரு 5000 10,000 நம்ம ஒரு ரொட்டேஷன் பண்றோம், அதை ஒரு நான் தவறுன்னு சொல்லலை. ஆனா 1 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 3 கோடின்லாம் இன்னைக்கு ரொட்டேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தேவச்சனங்களே, ஆண்டவருக்கு 5 ரூபா ஆனாலும் 5 கோடி ரூபா ஆனாலும் ஆண்டவருக்கு எளிதான விஷயம்தான். ஆனால் அந்த ஆண்டவரோடு பேச வேண்டுமே, அந்த ஆண்டவரோடு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. கர்த்தர் பேசினால்தான் அடுத்த அற்புதம் நடக்கும். ஆண்டவர் பல லட்சம் மக்களுக்கு காடையை கொடுத்தார். ஆண்டவர் 5000 பேருக்கு 5 அப்பத்தை பெருக பண்ணினார். ஆனால் அந்த ஆண்டவரோடு நீங்க பேச வேண்டும், அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். ஆண்டவரோடு பேச தெரியவில்லை என்றால் நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க? அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்சணியம் என்னும் தலை சீராவை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசனுடைய பெரிய தந்திரமே உங்க இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தை திருடணும்.
ஏன்னா சந்தோஷத்தை திருடுனாதான் கடனை நீங்க வாங்குவீங்க. ஏன்னா கர்த்தர் நடத்துவார்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது, வசனத்தின் மேல உங்க நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்க அசரவே மாட்டீங்க. மிஞ்சி போனா அடுத்த நாளைக்கு சாப்பாடுக்கு ஒரு செலவுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு 100 ரூபாவோ ஒரு 500 ரூபாவோ ஒரு 5000 ரூபாவோ நீங்க ரொட்டேஷன் பண்ணுவீங்களே தவிர உங்க தலைக்கு மிஞ்சின காரியத்துல தாவீது சொல்லுகிறார், எனக்கு மிஞ்சின காரியங்களையும் கர்மங்களையும் நான் தலையிடுவதில்லை. தேவச்சனமே, ஒரு சாப்பாடுக்காக, ஒரு தேவைக்காக, வேலை இல்லாமல் ஒரு 10 நாள் இருக்கு, நீங்கள் ஒரு ரொட்டேஷனுக்காக ஒரு 10,000 ரூபா வாங்குறத ஆண்டவர் குறையா பார்க்க மாட்டாரு. ஏன்னா நீங்கள் திராணி இருக்கு, நீங்கள் கெட்டி விடுவீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது, அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, நம்ம இன்னும் வீடு கட்டலையே. அவன் காரை வாங்கிட்டான், இவன் காரை வாங்கிட்டான், நான் இன்னும் கார் வாங்கலையே. அவன் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டான், நான் இன்னும் பண்ணலையே. தேவச்சனமே, அந்த இடம் தான் பொறுமையா இருக்க வேண்டிய இடம். நான் கடந்த மெசேஜில் சொல்லியிருப்பேன், கர்த்தர் சில ஆம்பளை பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்காமல் வைத்திருப்பார். வீடு இருந்தால்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை. அதே போல டௌரி வாங்கி தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் சொல்லவே இல்லை. ஆம் தேவச்சனமே, 2 பக்கம் பேலன்ஸாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம், வீடு இருந்தால்தான் பொண்ணு கொடுப்பார்கள். இவர்கள் வீடு கட்டினா அதுக்கேற்ற டௌரி வாங்குவார்கள். தேவச்சனமே, வேதத்தில் இது இல்லை. ஆனால் இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம், வீடு இல்லாத பிள்ளைகள் கடனை வாங்கி வீடை கட்டி அந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஆயுசு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆயுசு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டுமா? கர்த்தர் தரும்பொழுது வீடை கட்ட வேண்டுமா என்று தேவ ஜனங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் பிசாசனுடைய தந்திரம், அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடை கட்டிட்டான், நமக்கு இன்னைக்கு வீடு இல்லையே. தேவ ஜனமே, உங்கள் சிந்தனையில் அப்படிப்பட்ட கவலை ஆளுகை செய்ய வேண்டாம். நம்ம வீடை காட்டிலும், வஸ்துவா காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரரை காட்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தினுடைய பெயர் தான் இரட்சணியம் என்றும் தலை சீரா. பிசாசு உங்க தலையை நசுக்கலாம் என்று வருவான், தலையில் அடிக்கலாம் என்று வருவான். இந்த வாகனம் ஓட்டுகிறவர்கள் பல நேர விபத்தில் விழுகிறது உண்டு. ஆனால் இந்த ஹெல்மெட் போடுறதுனால, அந்த தலை சீரா அணிகிறதுனால பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து அவர்கள் ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. இதே போல ஆவிக்குரிய ஆக்சிடென்ட் உண்டு, ஆவிக்குரிய விபத்து உண்டு. ஆவிக்குரிய விபத்தில் மாட்டும் பொழுது நாம் தலை சீரா உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, உங்க வீட்டில் உங்க கணவர் திடீர்னு சண்டை போடுவாரு, திடீர்னு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக இருப்போம். அந்த நேரத்தில் சமாதானத்தை இழந்து போவாதீங்க. எனக்கு பணம் இல்லாததுனால தானே இவங்க எல்லாம் அற்பமா எண்ணுகிறாங்க நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றார், பணம் இல்லாததுனால அல்ல, பணம் உள்ள உங்களை போல இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களையும் அவங்க வீட்டில் சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. பணம் சொல்யூஷனே கிடையாது, சமாதானம் தான் சொல்யூஷன். உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் சமாதானத்தை வெளியே கொண்டு போய் உங்கள் தலைசீரா என்ற ரட்சிப்பை நீங்கள் மறந்து போக வேண்டும். அதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் உண்டு. தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். நீங்கள் எத்தனை தீர்க்க தரிசனம் கேட்டாலும், எத்தனை அபிஷேக கூட்டம் போனாலும் உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால், அது மோகன் ஐயாவுடைய ஊழியத்துக்கு நீங்கள் போகலாம், இல்லை பெக்மான் ஐயாவுடைய ஊழியத்துக்கு போயிட்டு வரலாம், இல்லை எசேக்கியா பிரான்சிஸ் ஐயாவுடைய ஊழியத்துக்கு போயிட்டு வரலாம், இல்லை என்றால் தினேஷ் பாஸ்டர் நடத்துகிறார்னு போயிட்டு வரலாம், ஆலன் பால் ஐயா நடத்துகிறார் என்று போயிட்டு வரலாம், இல்லை இதை காட்டிலும் வெளிநாட்டில் உள்ள பயங்கரமான பென்னிகின் போன்ற தேவ ஊழியர்கள், ஓரல் ராபர்ட்ஸ், இப்படிப்பட்ட அவர்களுடைய சீசர்கள், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் வரும்பொழுது அவர்கள் கூட்டத்தில் நீங்கள் போய் கொண்டு வந்தாலும், சொல்ல போனால் இயேசு நாதரே நீங்கள் தரிசித்திருந்தாலும், நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளலனா, யூதாஸ் காரியத்தை பாருங்கள். இயேசு கூட இருந்தவன், அவன் பிசாசினால் நிரப்பப்பட்டு மரித்து போனான், பரலோகத்தை இழந்து போனான். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் அந்த சபைக்கு போறாங்க, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் கூட இவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க புத்தி இன்னும் மாறவில்லையே, ஆனாலும் அந்த சகோதரனுடைய புத்தி மாறவில்லையே. தேவ ஜனமே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் கூட நம்ம இருக்கிறோன்னு விஷயம் கிடையாது. நீங்களே பாருங்க, இயேசுநாதர் கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள பணாசை நுழைஞ்சது. அப்போ இயேசுநாதரை காட்டிலும் பெரிய ஊழியர் உண்டா? அற்புதமான நபர் உண்டா? இல்ல. இயேசுநாதர் கூடயே நாம் இருந்தாலும் பின்வாங்கி போக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நமது இருதயத்தை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நமது இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால் எப்பேற்பட்ட ஊழியத்தில் போய் செய்தி கேட்டுட்டு வந்தாலும் 3 நாள் தான் அந்த பவர் நிற்கும்.
மிஞ்சி போனால் 7 நாள் நிற்கும். அதனால் தான் தேவன் இந்த பிரைட் டைம் சேனல் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் முகத்தை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை ஊழியக்காரர்களை தேடி தேடி போவீர்கள்? இல்லை என்றால் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ள பழகுவீர்களா? உபத்திரம் வரட்டும், உடனே ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்றது. ஏன் உங்க சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளக்கூடாது? உபத்திரம் வந்த உடனே தேடுகிறது ஊழியக்காரர்கள், ஊழிய நண்பர்கள். தேவ ஜனமே, சில நேரம் ஆண்டு எல்லா கதவையும் அடைப்பார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நீங்க கண்டுபிடிக்கலனா, உங்களுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பின் மேன்மை உங்களுக்கு தெரியலனா, எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் நாம் மரிக்கிற வரைக்கும் ஊழியர்களை தேடுவோமே தவிர தேவனை தேட மாட்டோம். ஊழியர்கள்ட்ட நீங்க போறதுக்கு காரணம் என்ன? ஊழியர்கள் தேவன் சொல்லுகிறத உங்கள்கிட்ட சொல்றாங்க. ஊழியர்கள்ட்ட நாம் போக வேண்டும். நான் ஊழியர்கள்ட்ட போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை. பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன் மேல் என் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை குறித்து நீ அஜாக்கிரதையாகிறாதே. ஃப்ளேம் இட் அவுட். அதை அனல் மூட்டி எழுப்பு. ஏனென்றால் தேவ ஜனமே, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தலையின் மேல் கைகளை வைக்க வேண்டும், ஆனால் எல்லாரும் மேலே வைக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தர் சில நேரம் தலைகள் மேல் வைப்பார். ஊழியர்களை கொண்டு வந்து உங்க தலையில கை வைக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் உள்ள இறங்குது, கட்டு உடையும். ஆனால் கட்டு உடைந்த பிறகு திரும்பியும் அந்த கட்டு உங்களுக்கு வராதபடி நீங்க தான் உங்களை காத்துக்கொள்ளணும். எத்தனை நாள் தான் ஆண்டவர் கட்டுகளை உடைத்து உடைத்து உங்களை காப்பாற்றுவார்? ஆண்டவர் ஒரு தடவை தான் உங்களை விடுதலை ஆக்குவார். அதுக்கப்புறம் விடுதலை நீங்க தான் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு ஒவ்வொரு நபரையும் விடுதலையாக்கின பிறகு ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா சொல்லுவாரு? இனி பாவம் செய்யாதே. sin not more. don't sin anymore. பாவம் செய்யாதே. ஏனென்றால் அதிலும் கேடானது உங்களுக்கு வரும். அதிலும் கேடானது எப்படி வருகிறது? பாவம் செய்யும் பொழுது வருகிறது. அப்ப ஆண்டு விடுதலையாக்கும் பொழுது விடுதலை ஆகிறீர்கள். ஆனால் பாவம் செய்தால் அதிலும் கேடானது வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும் பொழுது அது இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரியுமா. அது திரும்பியும் வந்து இந்த மனுஷனுக்குள்ள தானப்பா இருந்தோம், இப்ப திரும்பி உனக்குள்ள போக முடியுதான்னு பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய இருதயத்துல வேத வசனம் இல்லாம, வேதத்தினுடைய வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ரச்சனைய தலை சீரா இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அது திரும்பி போய் தன்னிலும் ஒரு பெரிய ஆவிகளை, ஒரு 7 ஆவிகளை கூட்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ள தங்குமா? யோசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை கேவலமானது, வேதனையானது. அதற்கு அந்த ஒரு அசுத்தாவியாக அவனுக்குள்ள பாதிப்பு இருக்கும் பொழுதே, அந்த ஒரு அசுத்தாவி இருக்கும் பொழுதே அவன் இருந்த நிலைமை நன்றாயிருக்கும். ஏனென்றால் அவன் திரும்பி மனம் திருந்தின பிறகு பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பி பொல்லாத 7 ஆவி உள்ள வரதை காட்டிலும் அந்த ஒரு ஆவி இருக்கும் பொழுது அந்த உபத்திரவமே அவனுக்கு போதும் என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஒரு அசுத்தாவி இருக்கும் பொழுது கூட நான் நல்லா தானப்பா இருந்தேன், சின்ன சின்ன பிரச்சனை தானே பண்ணிட்டு கிடந்தேன். இப்போ 7 ஆவி வந்த உடனே என் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தேனா, இப்போ தெருவில் வந்து மற்ற வீடெல்லாம் 7 வீடுகள்கிட்ட நான் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறேனேன்னு யோசிப்பான். காரணம் என்ன? எப்பொழுதும் ஊழியர் உங்களை விடுதலையாக்கி கொண்டே இருப்பார்கள் என்று நினைக்கிறது தவறான உபதேசம். ஊழியர்கள் மூலமாக தேவன் தான் செயல்படுகிறார். ஒருவேளை நம்ம விசுவாசம் சோர்ந்து போகும் பொழுது ஊழியர்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஊழியர்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்கறதுனால ஒரு ஜெபத்தை பெற்றுக்கொள்றது தவறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, எதை எடுத்தாலும் ஊழியர்கள் தான். அவர்கள் வெளியே போகணும்னா ஊழியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் சென்னைக்கு போகிறேன் பிரதர், நான் போகலாமா போகக்கூடாதா? கடைசியில் பார்த்தா நான் இன்னைக்கு புளியோதரை செய்கிறேன் பிரதர், நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்கிறேன் பிரதர், இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு செய்கிறேன் பிரதர், நான் செய்யட்டுமா வேண்டாமா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும், நீங்கள் ஆண்டவரோடு உறவாட வேண்டிய ஒரு செயல்பாடு உண்டு. அதை விட்டுவிட்டால் ஆண்டவருடைய நாமம், அந்த ரட்சிப்பின் மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படாது. இனி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு நாள் ஊழியர்கள்ட்ட பேச மாட்டாங்க, ஒரு நாள் ஊழியர்கள் தன் தலையில் கை வச்சு ஜெபிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. ஏனென்றால் யார் எனக்கு ஜெபிக்க வேண்டாம்னு நினைக்கிறதும் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்.
அது தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு ஆவி. நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரமாக வைத்திருக்கிறார். தேவ ஊழியர்கள் தலையில் கை வைக்கும் பொழுது வைக்க வேண்டும், அந்த நேரத்தில் நம்ம தலையை கொடுக்க வேண்டும். அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார் யோவானை பார்த்து, யோவான் ஸ்நானகனை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது, இது பரலோக நீதி. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். சாதாரண ஒரு மனிதனுடைய கை இரட்சகருடைய தலையை தொட்டு அந்த நதிக்குள்ள முக்குனது. இந்த பாக்கியம் யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த நேரத்தில் யோவான் என் தலையை தொடக்கூடாது என்று இயேசுநாதர் சொல்லவில்லை. தேவ ஜனமே, பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுடைய தலையை தொட்டார். அபிஷேகம் உள்ள சென்றதென்று வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயு ஆல்ரெடி நல்ல மனுஷன். அவனுடைய பாட்டி அவங்க நல்ல ஒரு தேவ மனுஷியா இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு தேவ மனுஷியா இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த பாட்டிட்ட உள்ள விசுவாசம், அவங்க அம்மாட்ட உள்ள விசுவாசம், அது தீமோத்தேயுக்குள்ள ஆல்ரெடி இருந்துச்சு. ஆல்ரெடி தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் வல்லமை இல்லாமல் இருந்தது, ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இருந்தது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நான் உன் மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு, அது அனல் மூட்டு. அப்போ நம்ம நல்லவங்களா இருந்தாலும், ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், கிறிஸ்தவங்களா இருந்தாலும், ஊழியர்கள் நம்ம மேல கை வைக்க வேண்டியது அவசியம். ஸோ ஊழியர்கள் கை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறது தப்பு. ஊழியர்கள் கை வைக்கவே வேண்டாம் என்று நினைக்கிறதும் தப்பு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனே உங்க சித்தமானால் இந்த ஊழியரின் தலையில் கை வைக்கட்டும். எல்லா ஊழியர்களும் கை வைக்கிறது ஆபத்து தான். பரிசுத்தமுள்ள ஊழியர்கள், தேவனால் அணைக்கப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் கை வைக்க வேண்டும். அதே நேரம் ஊழியர்கள் எப்பொழுதும் கை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுது என்னோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொந்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. அதை தான் ஆண்டவர் எபேசியர் 6 சொல்லுகிறார். இரட்சணியம் என்னும் தலைசீரா 17வது வசனம், அதை போட்டுக்கொண்டால் உங்களை பிசாசனுடைய சிந்தனையிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஆனால் ஒன்றே ஒன்று குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் உள்ள கவலையை பாருங்க. ஐயோ வீடு இல்லையே, ஐயோ திருமணம் ஆகலையே, ஐயோ குழந்தை இல்லையே, ஐயோ நல்ல படிப்பு இல்லையே, ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, ஐயோ வேலை இல்லையே. இப்படி இந்த உலகத்தில் உள்ள கவலைகள் நம்மளை ஆளுகை செய்கிறது. இதுல இருந்து பாதுகாக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவச்சனமே, ரட்சிப்பை குறித்து நாம் பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஒரு நிலாவை வித்தா ரட்சிப்பை வாங்க முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள 100 கோடி ஏக்கர் நிலங்களை வித்தா ரட்சிப்பை வாங்க முடியுமா? வைரங்களையும் வைடூரியங்களையும் வித்தா ரட்சிப்பை வாங்க முடியுமா? இல்ல. ஏன்னா ரட்சிப்பு இயேசுவின் ரத்தத்தினால் வந்தது. தெய்வ ஜனமே, பணம் இல்லை வீடு இல்லைன்னு சொல்ற உங்க கையில தான். மாணிக்கத்திலும் பெரிய மாணிக்கமாகிய இயேசுவின் ரத்தம் உங்க கையில இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எந்த சந்தோஷத்தை பிசாசு திருட வருகிறான். அதான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை சமாதானம் ஆளுகை செய்ய கடவதாக. சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். தெய்வ ஜனமே, இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரமே அதுதான். எப்படியாவது சமாதானத்தை உங்களை விட்டு எடுக்க வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். தேவ ஜனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் இருதயத்திலிருந்து சந்தோஷம் சமாதானம் போய்விடவே கூடாது. எந்த சூழ்நிலை எவ்வளவு தவறாக போகட்டும், ப்ரையர் டைம் தேவ ஜனங்களே, நீங்க எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஊழியர்களுடைய ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஊழியர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்றது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, அவர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க என்று சொல்வார்கள். அநேக டெட் பாடிகளை ரைஸ் பண்ண ஒரு ஊழியர் உண்டு. அவர் சொல்றது, உங்க இருதயத்தில் சந்தோஷம் எப்போ இருக்கட்டும், கவலை சந்தோஷம்
இருக்கிற இடத்த பிடிக்கலாம்னு நினைக்கும். உலக கவலைகள், போராட்டங்கள், இச்சைகள் உங்கள் இருதயத்தை பிடிக்கலாம்னு நினைக்கும். அதை விடாதீங்க. இயேசு உங்கள் இருதயத்தில் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நீங்கள் ரட்சிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனையை பார்க்க பார்க்க சந்தோஷம் போய்விடும். ஆனால் இயேசுவை பார்க்க பார்க்க சந்தோஷம் வந்துடும். ஆண்டு சொல்வார், மகனே அது உனக்கு தேவையில்லை, அதான் நான் தரல. மகனே இந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்குது, நீ ஜெபிக்கணும், ஜெபித்தால் இந்த தடை மாறும். அப்போ நம்ம புரிந்து கொள்வோம், ஓஹோ இதில் போராட்டம் இருக்கு. எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். அவங்களுக்கு திருமணம் ஆகாமலே இருந்தது, ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்தது. ஆனால் அவசரப்பட்டு அவர்கள் ஒரு திருமணத்துக்குள்ள போனார்கள். போய் சிறிது நாளிலே அவங்க கணவர் மரித்து விட்டார். ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டார். தெய்வ ஜனமே, அப்போ அந்த சகோதரி மேல ஒரு போராட்டம் இருந்திருக்கு. அந்த போராட்டம் என்ன செய்திருக்கு? அவங்க கணவரை ஆக்சிடென்டாக வைத்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. வேதத்தில் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த எடுத்துக்காட்டுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு சகோதரி இருக்கிறா, அவளுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடந்தவுடன் அவன் மரித்து போகிறான். திரும்பி 2வது சகோதரன் அந்த சகோதரியை திருமணம் பண்ணுகிறான். அப்படி 7 சகோதரனும் அந்த சகோதரியை திருமணம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு பேரா மரித்து போகிறார்கள். இந்த 7 பேரும் மரித்து போன பிறகு அந்த சகோதரியும் மரித்து போகிறாள். காரணம், அந்த சகோதரி மேல ஏதாவது ஸ்பிரிட் இருந்திருக்கலாம், அந்தகார ஆவி இருந்திருக்கலாம். அந்த பொம்பளை யாரெல்லாம் திருமணம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் மரித்து போவார்கள். ஆம் தெய்வ ஜனமே, வேதத்துல கூட தாமார்னு ஒரு சகோதரி இருந்தால். யூதா அவருடைய மகனை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. தாமாருடைய கணவராகி அந்த முதல் கணவர் இறந்து விடுகிறார். திரும்பி தாமாருடைய தம்பிக்கு கட்டி கொடுக்கிறாங்க. அந்த 2வது நபர் இறந்து விடுகிறார். ஆம் தெய்வ ஜனமே, இதற்கு பின்னாடி தலைமுறைகளை தடுக்கிற ஒரு ஆவி இருந்திருக்கலாம். அதனால யூதா பயந்து போய் 3வது குமாரனை கட்டி கொடுக்காமல் அவனை கட்டி கொடுக்காமல் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த சகோதரியை திருமணம் பண்றவங்க இறந்து போறாங்க. வேதத்துல கூட நகோமின்னு சொல்லுகிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 ஆண் பிள்ளைகளும் செத்து போய் விடுவார்கள். அந்த 2 ஆண் பிள்ளைகளுடைய மனைவிகள் தான் ரூத் ஓர்ஃபான் சொல்லுவாங்க. எப்படி அந்த நெகோமியனுடைய 2 பிள்ளைகளும் நெகோமியனுடைய கணவரும் மரித்தாங்க என்றால், நெகோமியனுடைய வாழ்க்கை நகோமியாக இருந்தது, கசப்பாக, மாறாவை போல கசப்பாக இருந்தது. ஸோ நகோமி ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறாங்க. அவங்க அப்பத்தின் வீடாகிய பெத்தேலிருந்து வெளியே வந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ஏதோ விதத்தில் மனித குலத்துக்குள்ள சாபம் பரவி இருக்கிறது. சில நேரம் நம்ம குடும்பங்களில் சாபம் இருக்கும், அதனால திருமண தடையா இருக்கும், அதனால பிள்ளை பெற முடியாமல் இருக்கும். இப்போ அவசரப்பட்டால் ஒரு பேபி வரலாம், ஆனால் அது மரித்து போகலாம். ஒரு திருமணம் நடக்கலாம், ஆனால் அது விபரீதமாய் மாறலாம். திருமணம் நடக்கும், அது டைவர்ஸாக மாறும். காரணம், அவர்கள் விடுதலையாகவில்லை. அதனால் தான் ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனால் இயேசுனுடைய பிரதிநிதிகளே ஊழியர்கள் தான். வெளிநாட்டில் உள்ள எத்தனை ஆப்பிரிக்கா ஊழியர்கள் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாங்க. இயேசுவை போல உண்மையா வாழ்றதுக்கு தன்னை அர்ப்பணித்து அநேக தியாகங்களை சகித்து ஆண்டருக்காக ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் தொடும் பொழுது இயேசுவை தொடுகிறார், கட்டுகள் உடைகிறது. ஆம் தேவ ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேகர் இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சும்மா மைண்டில் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் எல்லாரும் வாயத்திறந்து இயேசு தான் என் ரட்சகர்னு சொல்லும் பொழுது மனதில் விசுவாசிக்க வேண்டும் என்று ரோமர் 10:10 போட்டிருக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு அநேகர் இருதயத்தில் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை அல்லாமல் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவம் என்று சொல்ல முடியாது என்று 1 கொரிந்தியர் 12 நீங்கள் வாசிக்கும் பொழுது கண்டுகொள்ளலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம யாராவது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை இல்லாததுனால அது ஒரு கதையை போல நீங்க கேட்டு சிந்தனையில விசுவாசித்து சிந்தனையில நம்பி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாட்டே நீங்க சில நேரம் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு ஜிகே புக் இருக்கிறது, ஜெனரல் நாலேஜ் புக் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இயேசுதான் தேவன் தெரியும், ஸ்டில் தே ஆர் நாட் yet saved. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை. இயேசு தேவன் தெரிந்த உடனே ரட்சிப்பு வராது.
இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகர் வாயினால் தான் அறிக்கை செய்தார்கள், இருதயத்தில் விசுவாசிக்கவில்லை. சிந்தனையில நம்புகிறாங்க, ஆனா இருதயத்துல விசுவாசிக்கல. அதனால்தான் சில அற்புதம் நடக்காமல் இருக்கும். ஸோ ஊழியர்கள் ஜபிக்கும் பொழுது அந்த கட்டு உடையும், உள்ள பிசாசு இருந்தால் அது வெளியே அலக்கழித்து வரும். அதுக்கு பிறகுதான் இருதயத்தில் விசுவாசிக்க முடியும். அதனால்தான் ஊழியர்களுடைய ஜபம் தேவையா இருக்கு, அபிஷேகம் உள்ள ஜபம் தேவையா இருக்குது. நம்ம யோசிப்போம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா போறாதா, சாபம் உடையாதா? நீங்க உண்மையாட்டே இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களான்னு எது அடையாளமா இருக்குது? உங்களுக்குள்ள ஒரு பிசாசின் போராட்டம், ஒரு பில்லி சூனியம் இருக்குதுன்னா அந்த போராட்டம் உள்ள இருந்து கொண்டு இருக்கும். உங்களால இருதயத்திலிருந்து இயேசுவை விசுவாசிக்க அதை வைக்க விடாது. கடந்த நாட்களில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவன் பிசாசு பிடித்து மனநிலம் கட்டப்பட்டு இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட இயேசுதான் ரட்சகர்னு சொன்னா அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவன் மெண்டலா இருக்கிறான். அவன் பில்லி சூனியம் செய்து செய்து அடுத்தவர்களுக்கு பில்லி சூனியம் செய்து செய்து அதே பிசாசை அவனை லாக்காகி வைத்திருந்தது. இப்போ இவன்கிட்ட போய் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் இஸ் த ரியல் சேவியர், கைண்ட்லி அக்செப்ட் ஹிம்னு சொன்னா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். இயேசுதான்பா ரட்சகர், அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ என்ன செய்ய வேண்டும்? இயேசு பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். பிசாசை விரட்ட வேண்டும். அதனால தான் ஆண்டு சொல்றார், டெலிவரன்ஸ் ஊழியம் செய்றவங்க, ரட்சிப்பை சொல்றவங்க முன்னாடி கேஸ்ட் அவுட் த டெவில், ஹீல் த சிக். ஏன்னா நீங்க ஹீல் பண்ணாதான், பிசாசை விரட்டினாதான் இயேசுவ சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பலத்தோடு வல்லமையினால் நீங்கள் அறிவிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியினால் வல்லமையோடு நீங்க அறிவிக்கும் பொழுதுதான் இருதயத்தில் விசுவாசம் வரும். இருதயத்தில் விசுவாசம் வந்த பிறகுதான் இயேசு என் ரட்சகர்னு வாயை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது அந்த கட்டு உடையும். இப்பதான் சாபத்திலிருந்து விடுதலை வருது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா வீட்டில் இருந்துட்டு அப்படியே மைண்டுக்குள்ள ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்றதுனால ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இட் நெவர் ஹேப்பன் லைக் தட். அது அப்படி நடக்காது. சும்மா வீட்டில் இருந்துட்டு வாயை திறக்காம ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லி மைண்டில் ஒரு சவுண்டு போடுறதுனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. அதனால்தான் ஊழியர்கள் நம்மளை தொடரணும், ஜெபிக்கணும். ஸோ பேலன்ஸாக போக வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 21:34 வசனம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இதில் ஒரு 3 காரியம் அழகப்பட்டிருக்குது. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும், அதாவது கவலையினால் பாரம் அடையும். பாரம் அடைகிறதுனால தான் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்குறோம். ஸோ நம்ம இருதயம் பாரம் அடையக்கூடாதுன்னா நம்ம சிந்தனையை காத்துக்கொள்ளணும், நம்ம கண்ணை காத்துக்கொள்ளணும், நம்ம காதை காத்துக்கொள்ளணும். நம்ம கிட்டத்தில் உள்ளவங்க வந்து சொல்லுவான், அவனுக்கு 50,000 ரூபா வருமானம், உடனே நீங்கள் பதறாதீங்க. நான் சொல்கிறேன், கத்தர் அளக்கிறது உங்களுக்கு வரும். கத்தர் உங்களுக்கு 5,000 ரூபா கொடுத்தாலும் அதில் வந்து வீண் செலவு இருக்காது. அதில் லோனு கீனு வட்டி எதுவும் இல்லாமல் கத்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆண்டு 5 அப்பம் தந்தாலும் அதை 5,000 ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அடுத்தவனை பார்த்து பார்த்தே வாழ்ந்து பழகிட்டோம். அடுத்தவர்களுக்கு எல்லாம் படித்துட்டாங்களே, அவங்க மகனுக்கு எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, அவர்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் சொல்லுகிறார், கத்தர் நித்தம் உங்களை நடத்துவார். நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து வாழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து வாழுங்கள். உங்கள் சிந்தனையை காத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்னும் தலைசீராவை போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் உங்களோடு வலியுறுத்துகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்துடுங்க. போராட்டம் வரும்போது சொல்லுங்க, போராட்டமே, என்கிட்ட பணம் தானே இல்லை, என் வீடு தானே இல்லை, எனக்கு திருமணம் தானே தடையாச்சு, ஆனால் என்கிட்ட யார் இருக்கிறான்னு பாருன்னு போராட்டத்தை பார்த்து பேசணும். ஒரு தெய்வ பிள்ளை போராட்டத்தை பார்த்து சொல்லணும், என்கிட்ட கடன் இருக்குன்னு நிந்திக்கிறியா, என்கிட்ட இயேசு இருக்கிறாரு, இயேசுவின் ரத்தம் இருக்குது, போ பிசாசு என்று விரட்ட வேண்டும். ஆனால் இன்னைக்கு பிசாசு சில காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்க. எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? ரட்சிப்பின் தலைசீராவை கலத்தி வச்சிருக்கிறீங்க. நீங்க ஹெல்மெட் கையில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறது விஷயம் இல்லை, ஹெல்மெட் தலையில் இருக்கணும். வண்டி ஓட்டுற சகோதரர்களுடைய தலையில ஹெல்மெட் இல்லைனா, ஒரு லாரி கீழே அவர்கள் மாட்டினார்கள் என்றால் லாரி தலையில் ஏறி இறங்கும். ஆனால் ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தால் பாதுகாக்கப்படலாம். தேவ ஜனமே, ஒரு உலக ஹெல்மெட்டை பாதுகாக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கொடுத்த அந்த இரட்சணியம் என்னும் தலைசீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் சொல்றாங்க. ஸோ ரட்சிப்பு, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க, அந்த சந்தோஷத்தை நினைத்து பாருங்க, அதை தியானிங்க. ஆண்டவர் கடந்த நாட்களில் உங்களை காப்பாற்றினார்னா இன்னைக்கும் காப்பாற்ற வல்லமை உள்ளவர்.
கடந்த நாட்களில் இதிலும் பெரியமான போராட்டத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்களே, இன்னைக்கு இந்த சின்ன போராட்டத்தில் காப்பாற்ற மாட்டாரா? எதனால சமாதானத்தை இழக்கிறீங்க? ஆண்டு சொல்லுகிறார், இப்படி சமாதானத்தை இழந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு வருவீங்க, சமாதானத்தை இழந்துருவீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஊழியர்கள்ட்ட ஃபோன் பேசுவீங்க, திரும்பி பிரச்சனை வந்தோன்னு சமாதானத்தை இழந்துருவீங்க. ஆண்டு சொல்லுகிறாரு, நீ எத்தனை வாட்டி தான் ஊழியத்திட்ட தேடி ஊழியர்களை தேடி போய் கொண்டு இருப்ப. உனக்கு போராட்டம் வரும் பொழுது உன் சமாதானத்தை இழக்காம நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தெய்வச்சனமே, உங்க சமாதானத்தை நீங்க காத்து கொண்டுட்டீங்கன்னா அதுதான் உங்க பலன். சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிறவங்க சீக்கிரமா கடன் வாங்க மாட்டாங்க. சமாதானத்தை காத்துக்கொள்றவங்க சீக்கிரமா சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளதான் சமாதானம் இருக்குதே. தேவையில்லாத விஷயத்தில் மாட்ட மாட்டாங்க. திருமண அழைப்புதல்கள் ஏதாவது ஒரு அலைன்ஸ் வந்தோன்னா டக்குன்னு மாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு இது டைம் இல்லை, கர்த்தர் டிலே பண்ணுறாருன்னு அதில் ஒரு நோக்கம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒன்று நல்லதுக்காக ஏசப்பா செய்கிறாருன்னு பொறுமையாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அநேக காரியங்களை ஆவியானவங்களோடு பேசியிருக்கிறார். தேவ ஜனங்கள், இந்த விஷயங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனை வரட்டும்னு சொல்லுங்கள், 1000 பிரச்சனை வரட்டும், ஒரே சமாதானம், ஒரே ஏசப்பா 1000 பிரச்சனைத்தையும் தீர்த்து தருவார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் சொல்லுவோமா, எனக்கு லட்ச பிரச்சனைகள் இருக்கட்டும், கோடி பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் ஒரே ஏசப்பா, ஒரே சமாதானம், ஒரே ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆம் தேவ ஜனமே, எத்தனை போராட்டம் வரட்டும், ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம், நம்பினவர்கள் விலகி போகலாம், ஆனால் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான ஆண்டவர், இந்த அருமையான ஜனங்கள் ஒவ்வொரு மேலேயும் விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த அக்கினி, விசேஷித்த ஞானம் அனல் மூட்டி எழும்பட்டுமாப்பா. இரட்சிப்பின் சந்தோஷத்தில் கலிகூற உதவி செய்யுங்க. எல்லா துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, ஜப நேரம் குடும்பத்தாரே, பிரைட் டைம் ஜனங்களே, எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பொழுதும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தந்த சத்தியத்தை மறந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய சமாதானத்தை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். நாம் முடிக்கும் பொழுது அநேகருடைய கைகளில் ஆண்டவர் ஒரு மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்க்கறது போல கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சில கிருமிகள் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் ஒரு பாச்சானோ பல்லியோ ஒரு பாம்போ வந்தால் அது கண்ணுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க, பாக்டீரியாஸ். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத சில பாக்டீரியாவை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசினார். அப்படி என்றால் சில போராட்டங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் தேவ சமாதானத்தை இழந்து போகிறீங்க. அது உங்கள் கண்ணுக்கே தெரியல, அது உங்கள் ஆவிக்குரிய கண்ணுக்கும் தென்படலை. அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். எந்த விதத்திலையும் கண்ணுக்கு தெரிகிற பூச்சிகளை மட்டும் அடித்து பழகின நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் தான் கேன்சர் போன்ற பெரிய பெரிய வியாதிகளை கொண்டு வரும். கண்ணுக்கு தெரிகிற பாச்சானோ பல்லியோ ஒரு நாள் நமக்கு கேன்சரை கொண்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால் எய்ட்ஸ், பெரிய பெரிய எபோலா வைரஸ், கொரோனா வைரஸ், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமியினுடைய டிரான்ஸ்ஃபர் தான். அங்கேருந்து இங்கே வந்துடும். இதே போல் அசுத்த ஆவிகள் ரொம்ப மோசமானவைகள். அவைகள் கண்ணுக்கு தெரியாதவைகள். அது நம்மளை நிரப்ப விடக்கூடாது. அதனால தான் கிறிஸ்துவின் அருமையான சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம் இருந்தால் அவனை எப்பொழுதும் பிசாசு ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஸோ இந்த தரிசனத்தை ஜெபம் முடிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டினதுனால உங்களோடு நான் பேசினேன். இல்லை என்றால் நான் பேசும் பொழுதே சொல்லியிருப்பேன். ஸோ ஆண்டவர் முடிக்கும் பொழுது காட்டுகிறார். அதனால் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடிந்த பிறகு இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். அதுவரைக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உள்ள வீடியோக்களை பாருங்கள். அநேக விடுதலைகள் வீடியோக்களை குறித்து அங்கே போட்டுக்கொண்டு இருக்கிறோம். வருகிற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை போஸ்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து செபியுங்கள். நம்ம பாடல்கள் வெளிவர செபியுங்கள். வரும்பொழுது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம சேனல் எது, இந்த ஊழியர் யார், இந்த ஊழியர் பேர் என்ன, எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.